வியட்நாம் வீடாக மாறும் மத்திய கிழக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக போர் கண்டினியூ ஆகிட்டு வரக்கூடிய நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு நிராகரித்தார். இஸ்ரேல் மீது பாலஸ்தீன ஆதரவு ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பின் பதுங்கு தளமான காசா மீது இஸ்ரேல் வான்வழி தரைவழி தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டு வந்தாங்க. இந்த தாக்குதலால் ஹமாஸ் அமைப்பினர் மட்டுமல்லாமல் நிறைய பாலஸ்தீன பொதுமக்களும் பலியானாங்க. பலர் அங்கிருந்து வெளியேறி ரஃபா நகரில் தஞ்சமடைஞ்சாங்க. இதையடுத்து இப்போது ரஃபா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையான போரை நிறுத்த உலக நாடுகள் பெரும் முயற்சி மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை உலக நாடுகள் முடுக்கிவிட்டன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படலை. பேச்சுவார்த்தையின் போது ரஃபா நகரில் இருந்தும் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியதாகவும், இந்த நிலையில் தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அந்த நிலையில் போரை நிறுத்தினால் ஹமாஸ் மீண்டும் காசாவில் தங்களை வலுப்படுத்தி கொண்டு தாக்குதல் நடத்துவர் அப்படின்னும் கூறிய இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு, போரை நிறுத்துவதும் இஸ்ரேல் இராணுவத்தை காசாவிலிருந்து திரும்ப பெறுவதும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த விஷயத்தில் இஸ்ரேல் கூறியிருப்பதையும் நிராகரித்து விட முடியாது. அதே நேரத்தில் போர் தொடர்வதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். இந்த போருக்கு அடித்தளமிட்டதே ஹமாஸ் அமைப்பு தான். ஹமாஸ் அமைப்பினர் திடீரென ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்தது. இது அப்போவே கொண்டாடிய நாடுகளும் பலதரப்பு மக்களும் உற்சாகமாக ஏதோ வீர சாகசம் செய்துவிட்டதை போல குதூகலமாக கொண்டாடினாங்க. ஆனால் இதோட விளைவு எண்ணி பார்க்கல. தீவிரவாதம் என்பது பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். இப்போது இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை தொடுத்துவிட்ட நிலையில் இனியும் சீரழிவுகளை தாங்க இயலாது அப்படிங்கிறதால பேச்சுவார்த்தை அப்படின்னு தொடங்கியிருக்காங்க. இதை இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு தீர்க்கமாக நிராகரிக்க கூறிய காரணங்களை ஏற்க முடியாது என்று புறந்தள்ளிவிட முடியாது. அதே நேரத்தில் ஹமாஸ் தீவிரவாதிகளை வேட்டையாடுவது என்கிற பெயரில் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதும், பசி பட்னியால் வாடுவதும், மருத்துவ வசதிகள் கிடைக்காமல் திண்டாடுவதும் ஏற்கவே இயலாத விஷயங்கள் தான். இந்த நிலையில் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் அப்படின்னா ஹமாஸ் சார்பில் யாராவது பேச்சுவார்த்தைக்கு நடத்தினால் அதனால் பயன் கிடையாது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன பிரதிநிதிகளை ஒரு நடுநிலையான நாடு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தணும். தீவிரவாத செயல்களுக்கு பாலஸ்தீனத்தில் இடமில்லை என்பதையும் உறுதி செய்து இஸ்ரேலின் பிடிவாதத்தையும் தளர வைக்கும் அளவுக்கு ராஜதந்திரம் மிக்க நாடுகள் தான் இதை செய்ய முடியும். பாலஸ்தீன மக்களையும் பாதுகாக்க வேண்டும், தீவிரவாதிகளையும் முறியடிக்க வேண்டும் என்கிற இலக்கை நோக்கி பயணிக்கும் திறன் மிக்கவர்களால் தான் இத்தகைய பேச்சுவார்த்தையை நடத்த ஏற்பாடு செய்ய முடியும். அதே நேரத்தில் இந்த போர்னால இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய பெரும் செலவினங்களை பிரதமர் நேதன்யாகு இஸ்ரேல் மக்கள் தலையில தான் சுமத்த போறாரு. உயிர் சேதமும் பொருட்சேதமும் ரெண்டு தரப்பிலும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருப்பதை தவிர்க்க தீவிரவாதிகளை ஒதுக்கி வச்சுட்டு இஸ்ரேல் பாலஸ்தீன பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர வேறு வழியே கிடையாது. வியட்நாமில் அமெரிக்கா நடத்திய யுத்தம் முடிந்த பிறகு வட வியட்நாமுக்கும் தென் வியட்நாமுக்கு இடையே தொடர்ந்து பல ஆண்டுகள் போர் நீடித்தது. இதனால் எங்கு சச்சரவு தொடர்ந்து நீடித்தாலும் வியட்நாம் சண்டையை ஒப்புமையாக கூறிய காலம் ஒன்று இருந்துச்சு. இதை வைத்து வியட்நாம் வீடு அப்படிங்கிற திரைப்படமும் உருவானது. மத்திய கிழக்கு வியட்நாம் வீடாக மாறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீன பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்த ஏற்பாடு செய்யணும்.